ஹே ஹலோ, என்ன பார்த்துட்டு இருக்க? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அது மேடம், என் பேரு ராகுல். நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஃபோனில் பேயிங் கெஸ்ட். ஓ அப்படியா? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. வந்து எதுவும் சொல்லாம அமைதியாவே நின்னுட்டு இருக்கீங்க. சரி வாங்க, உள்ள வாங்க. ஹலோ, என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? உள்ள வாங்க. வரேன். இங்க பாருங்க, இந்த வீட்ல நீங்க இருக்கணும்னா கொஞ்சம் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். நோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், நோ ட்ரிங்க், நோ ஸ்மோக். அப்புறம் 10 மணிக்கு மேல வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா நான் கண்டிப்பா சேர்த்துக்க மாட்டேன். வீட்டை நல்லா சுத்தமா வச்சுக்கணும். வீட்டு சாவிக்கு நீங்க தான் பொறுப்பு. இந்த ரூல்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. இல்ல கதவு திறந்துதான் இருக்கு, நீங்க தாராளமா போயிடலாம். ஹலோ. இல்ல, அது சரி. என்ன சொல்ல வந்தேன்னா, நான் உங்களை ஃபாலோ பண்றேங்க. சரி, 10,000 ரூபாய் ரெண்ட். வீடு பார்க்கலாம் வாங்க. யா, ஓகேவா? சரி. ஸ்டாப் இட்யா. என்ன சிரிக்கிற? நான் மட்டும் பொறுமைசாலியா இல்லைன்னு வை, அந்த மாதிரி வீட்டுல இருந்திருக்கவே முடியாது. ஆமா ஆமா, நீ சொல்றத வச்சு பார்த்தா உன்னோட லேண்ட்லார்ட் அவங்க கண்டிப்பா அவங்க ஒரு ஹிட்லரோட பொண்ணா இருக்கணும். நான் சொன்னதை கேட்டு உனக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்கா? இருக்காது அப்படின்னு யார் இந்த மாதிரி கேரக்டர்ல இருப்பா? அப்புறம் அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்க ஃப்ரெண்ட்ஸ் அரௌண்ட் இல்லையா. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி அங்க கூட்டிட்டு போக முடியும்? அப்புறம் இன்னொரு விஷயம், நேத்து ராத்திரி உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண. அப்படியா? சரி, ஏன் என்ன ரொம்ப மிஸ் பண்ண? ஏன்னா எனக்கு உன்னை கிஸ் பண்ணணும் போல இருந்தது. இங்க பாரு, எனக்கு ஒரு கிஸ் கொடு. விளையாடுறியா நீ? லாஸ்ட் டைம் என்னாச்சுன்னு தெரியும்ல உனக்கு. அப்புறம் வரவங்களுக்கு நான் எப்படி 500 ரூபாய் கட்டுறது? அட, உன்னை கிஸ் பண்றதுக்கு 500 ரூபாய் என்ன, 1000, 2000, 3000 கூட கொடுக்க தயாரா இருக்கேன். இன்னைக்கு யார வேணாலும் வர சொல்லு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு கிஸ் வாங்காம உன்னை விட மாட்டேன். ஒரு கிஸ் தாயேன் ப்ளீஸ். நில்லு. ஓடாத, நில்லு. எங்கடி ஓடுற? நில்றி. இன்னைக்கு உன்னை நான் விடவே மாட்டேன். எங்க ஓடுற? நில்லு. பேபி, எங்க ஓடுற? டார்லிங் விடு. நில்லுன்னு சொல்றல. ஓடாத, நில்லு. எங்க ஓடுற? அட, ஓடாத. ஒரு கிஸ் பேபி, ஒரு கிஸ். அடே, நில்லு. நில்லு சொல்றல. ஒரு கிஸ் தானே. இங்க பாரு. என்னாலே விடாத.
ஆ வாட் யூ மீன்? நீ வெறும் பணத்தை மட்டும் அனுப்பி வச்சுட்டா உன்னோட கடமை முடிஞ்சுதா என்ன? உனக்கு என் மேல எந்த அக்கறையுமே இல்லையா? சொல்லுப்பா. ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கும் சில கடமைகள் இருக்கு. நானும் ஒரு மனுஷிதான். எனக்கும் இங்க தனியா இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க என் கூட வந்து இங்க இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு தெரியலங்க, எப்பவுமே நீங்க என் கூடவே இருக்கணும். அப்படின்னா நீங்க என்ன பாக்குறதுக்காக வரவே மாட்டீங்கல்ல? சரி, ஓகே. எனக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைல்ல? சாரி, அது வந்து நான் என் துணி எடுக்க வந்தேன். இட்ஸ் ஓகே. இது எப்பவுமே இங்க நடக்கிறதா? ராகுல், இங்க வாங்க. இல்ல, நான் வந்து என் ரூம்ல. கம் ஆன் ராகுல், வாங்க. உட்காருங்க. இல்ல, அது கம் ஆன் யா. ராகுல், ட்ரிங்க் சாப்பிடுறியா? நான் குடிக்க மாட்டேனே. எனக்காக நீங்க கொஞ்சம் குடிக்கிறீங்களா? ஒன்னும் ஆகாது. அப்படியா? நான் நிஜமாவே குடிக்க மாட்டேன். ஓகே, அப்புறம் உங்க இஷ்டம். சரி, நீங்க இவ்வளவு வற்புறுத்துறீங்க, அதனால. ஸ்மார்ட் பாய். Cheers. பார்க்க சைலண்டா இருந்தாலும் நீ பெரிய ஆளுதான்ப்பா. ஒளிஞ்சு நின்னு நான் போன்ல பேசினதை கேட்டல? திருட்டுத்தனமா அப்பப்போ என்ன நீ பாக்குறல்ல? ஐ எம் சாரி, பட் இது எல்லாத்தையுமே இன்டென்ஷனலா நான் பண்ணல. ஐ எம் சாரி. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்க தனியா இருக்கீங்க. உங்களுக்கு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? அப்புறம் உங்களோட ஹஸ்பண்ட்? ஹஸ்பண்ட் இருக்காரு. ஆனா அவர் பிசினஸ் விஷயமா அடிக்கடி வெளியூர் போயிடுவாரு. அவரோட வாழ்க்கையில ஒரே ஒரு குறிக்கோள் தான், மணி மைண்டட். ஆனா நான் இங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அவருக்கு கொஞ்சம் கூட புரியல. எப்ப கேக்குறனோ, எவ்வளவு பணம் கேக்குறனோ அதை மட்டும் அனுப்பி வச்சிருவாரு. அவருக்கு புரியவே மாட்டேங்குது, வாழ்க்கையில பணம் மட்டும் முக்கியம் கிடையாதுன்னு. பணத்தை விட நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐம் சாரி, நான் ஏதோ தேவையில்லாம பேசிட்டேன். நான் போய் தூங்குறேன்.
பார்த்து. சரி வாங்க, நான் உங்களை ரூம் கிட்ட கொண்டு போய் விடுறேன். பார்த்து மெதுவாங்க. நீ ரொம்ப நல்லவன் ராகுல். என் புருஷன் ரொம்ப கெட்டவன். நீ என்னை எவ்வளவு கேர் பண்ணிக்கிற. தேங்க்யூ so much ராகுல். எங்க போற? நான் என் ரூம்ல போய் தூங்க போறேன். இல்ல, நீ என் கூடயே இரு. நீ என் கூடயே இரு ராகுல். ஏய், நீ எப்படி என்னோட ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எப்படி என்னோட ரூம்ல? என்னோட Dress எங்க? டேய், நீ என்னடா பண்ண? அது நீ ஏன் கூட உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணி உன்னை கொம்பி என்ன வைக்கிறேன் பாரு. இல்ல மேடம், நான் உங்களை எதுவுமே பண்ணல. அது வந்து நீங்க தான் என்ன. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? நான் உன் மேல இஷ்டப்பட்டேனா? நான் அப்படி சொல்லல மேடம். ஆனா அது சிச்சுவேஷன். என்ன சிச்சுவேஷன்? உன்னோட சுயநலத்துக்காக நீ உனக்கு என்ன பண்றன்னு பாரு. இரு, இப்பவே நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். வேண்டாம் மேடம், ப்ளீஸ் மேடம், வேண்டாம் ப்ளீஸ் மேடம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் சுயநினைவோட எதுவும் பண்ணல மேடம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ப்ளீஸ் போலீஸ்க்குலாம் சொல்லாதீங்க மேடம். அப்ப சரி, நான் போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ண மாட்டேன். நீ இவ்வளவு கெஞ்சி கேக்குறதுனால நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். ஆனா நான் என்ன சொல்றேனோ அதை நீ கண்டிப்பா செஞ்சே ஆகணும். சரிங்க மேடம், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கண்டிப்பா பண்றேன் மேடம். சரி.